श्रेष्ठ श्रीरंगरामानुमणिकृपया प्राप्तमोक्षाश्वन्तं तत्त्वस्त्वं श्रीपदागमणिवरमणकं देनिगं श्रेयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रपादबोधं दत्तादीर्घभङ्गराजं श्रीयन्तयुग्मगतपूरिपरिश्रवन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमत्श्रीवादयोगीश्वरमणिकरुणाबद्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुवर्योरर्पितं स्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिब्रह्मं श्रेये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदेतमत्पितफलं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं सैकमुदयं श्रीपादरामानुजात् श्रीवादमुनीन्द्रदेशिकमुनिं श्रेयोनिसिन्दं श्रेये श्रीकृष्णदेशिकपदाम्बितभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तय्यन्तदेशिकैरीन्द्रशारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः श्रीरङ्गनाथगुरुपादरोचकं संवेदान्तदेशिकपदाम्बितभृङ्गराजं श्रीमद्यतीन्द्रषडगोपदयावलम्बं वेदान्तलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये पर्यायभाष्यकाराय प्रणदात्रिमिधून्मते ब्रह्मतन्त्रस्वतन्त्राद्वितीयब्रह्मणे नमः श्रीमल्लक्ष्मणयोगीन्द्रसिद्धान्तविजयद्भजं स्वामित्रगुणोद्भूतं वरदार्यमहं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे तन्निधत्तां तदाकृतिं प्रणामं लक्ष्मणमुनिं प्रतिगृह्णातुमावकं स्वाधीने सूक्ति स्वाधीनमधिकां श्रुतिं यस्य सारस्वतं स्रोतोपकुलामोदवासितं श्रुतीनां विश्वमायालं षटादिं तमुपास्महे तद्गुरुपरमगुरूञ्जलिवरभूर्णोदयावनं रामं पद्माक्षयनाथचर्चित्सेनेन्द्रपालभावतीं वन्दे दिशन्तु मे देवसदात्परीयाः दयातरङ्गाणुजलाः कटाक्षाः श्रोत्रेषु पुंसावमतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेन सन्तः श्रीरङ्गपृथ्वीसचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदमङ्गजले नमः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपग्रमचेटतः पृथिव्यां प्रथितो राघवपादुकाप्रभावः श्रीविष्णुचित्तगुणनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवाढ्यां गोदामनञ्जशरणः शरणं प्रपद्ये பெயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனாக்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேமுடன் திருப்பாவை பாட்டாலைந்தும் நீ உரைத்ததை ஒரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 உடனே அடியேறு கருஷை நீயே ஈடாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்தியம் ஆராத்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சில சித்தமத்யாபயந்தீம் सोच्छिष्टायां सञ्जलिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यैनमिदं भूये वास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை மல்மதியம் நிசையால் பாடி கொடுத்தாள் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே சொல் பாவை வாடியுடவல் லபல் வடையாய் அடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு சிற்றஞ்சிலுகாலே வந்துன்னை சேவித்து புண்பற்றாமலேடியே போற்றும் பொருள்களாய் ற்றம்மே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ கேவலங்களை கொள்ளாமல் போகாது தைப்பதை கொள்வான் நன்றுகான் கோவிந்தா தைக்கு வேழே விரவிக்கும் தன்னோடு ட்ரோமேயாவோ உனக்கே நாமாட் செய்வோம் மற்றம் காமங்கள் மாற்றேலோரும் பாவாய் 29வது பாசுரம். திருப்பாவையில் பாவை நோன்பு அனுஷ்டிக்கிறத அடுத்த பாசுரத்தில் பலஸ்ருதி தான் மொத்தமாக சேர்த்து நாங்கள் பாவை நோன்பு அனுஷ்டித்த பிரகாரத்தை பாசுரமாக பண்ணியிருக்கேன்னு நாச்சியார் விண்ணப்பம் பண்ண போதா சங்கத்தமிழ் மாலையாக தொகுத்திருக்கேன்ட்டு. திருப்பாவை அனுஷ்டானத்தில் கிருஷ்ணனிடத்திலே போய் தாங்கள் தங்கள் மனசில் இருக்கக்கூடிய இஷ்டமான விஷயத்தை பதை என்று தாங்கள் முதல் பாசுரத்தில் சொன்னதோட உண்மையான அர்த்தத்தை இவா மனசில் இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை இந்த பாசுரத்தில் தான் சொல்கிறாள். இந்த பாசுரம் ரொம்ப முக்கியம்னு விரிவாளுடைய அபிப்பிராயம். அதனால் பட்டரிடத்தில் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் உஜ்ஜீவனத்துக்கு நல்லதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் பட்டர் சாதிச்சார். விடிவோரே எழுந்திருந்து 30 பாட்டையும் அனுசந்தித்தல். காத்தால் எழுந்திருந்தா
திருப்பாவை 30 பாசுரத்தையும் அனுசந்தானம் பண்ணுங்கோ. விடிவோரே எழுந்திருந்து திருப்பாவை 30 பாட்டையும் அனுசந்தித்தல். மாட்டிற்றிடனாகில் அதற்கு முடியாதவன் சிற்றஞ்சிறுகாலேயாவது அனுசந்தித்தல். இந்த ஒரு பாசுரத்தையாவது காத்தால சொல்லணும். சிற்றஞ்சிறுகாலேங்கிற பாசுரத்தை அவசியமாக விண்ணப்பம் பண்ணணும். அதற்கும் மாற்றிட்டிடனாகில் அதுவும் முடியாதவன் யாம் இருந்த இருப்பை நினைப்பதுன்னலாம். யாம் இருந்த இருப்பை நினைப்பதுன்னா பட்டர் திருப்பாவேத ஈடுபாட்டோடு இருந்த திருப்பாவ அர்த்தத்தையே அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தால், இந்த அர்த்தத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தால்னு நாம் இருந்ததை நினைச்சாலே நாம்னாக்க தன்னை மட்டும் சொல்லிக்கிறார். இந்த மாதிரி பூர்வாச்சாரியாள்லாம் திருப்பாவத்திலேயே ஈடுபட்டு இருந்தான்னு திருப்பாவங்கிறத சொன்னாலே அவர்களுக்கு நல்லது வரும், புண்ணியம் க்ஷேமம் வரும் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணலாம் பட்டர். அதனாலே இந்த பாசுரத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லுவாள். இந்த 30 பாசுரமும் அதில் இந்த பாசுரமும் ரொம்ப முக்கியமானது. பறைங்கிற சொந்தத்தோட இவா மனசுல பெருமாட்ட பிரார்த்திக்கிறது இன்னதுங்கிறத இந்த பாசுரத்தில் தான் சொல்கிறான்னா, கண்ணன் கேட்டறான் இறைவாணி தாராய் பதைன்னு நான் ஏற்கனவே எல்லாம் தரேன்னு சொன்ன அப்புறமும் திருப்பியும் கேட்கிறேனே என்ன விஷயம்னு கேட்டேன். அதற்காக சொன்னால், மாடுகளின் பின்னே போய் அறிவிலியாய் இருந்ததி எங்கள் பாவார்த்தம் அறியாயோ, தாத்பர்யார்த்தம் அறிய முடியவில்லையான்னு கேட்டான். தர்க்கசாஸ்திரத்தில் ஒரு வாக்கியத்தோட பொருளை அறியணும்னாக்க அந்த வாக்கியத்தோட பதங்கள் ஒவ்வொரு வேர்டு பதமும் சேர்ந்து இருக்கணும். ஒருத்தர் நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து படிச்சுண்டுன்னு சொன்னால் யாருக்கு புரியும்? புரியாது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால், அது சந்நிதின்னு ஒரு குணம். சொற்கள் சேர்ந்து இருந்தால் தான் வாக்கியத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். இன்னொருத்தர் சொன்னான், நெருப்பு சில்லுன்னு இருக்கும்னா. நெருப்பு சில்லுன்னு இருக்காதுங்கிறது அனுபவத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நெருப்பு சில்லுன்னு இருக்கும்னு ஒரு பதங்களை பிரயோகித்து ஒரு வார்த்தையை சொன்னானால், ஒரு வாக்கியத்தை சொன்னானால், அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸு அது சரியான அர்த்தம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை நம்பி நெருப்பேற்று கையில் வச்சுக்க மாட்டா யாரும். ஒரு வாக்கியத்தோட பொருள் தெரிஞ்சதுன்னா அந்த வாக்கியத்தோட பொருள்படி நடப்பான். அது இவனுக்கு தேவையாக இருந்தா. இப்போ நெருப்பு சில்லுன்னு இருக்கும்னு சொன்னால் அந்த வாக்கியத்துக்கு சொற்களோட அமைப்பால் நெருப்பு சில்லுன்னு இருக்கும்னு வருது. ஆனால் அந்த அர்த்த பாதம் உலகத்தில் அனுபவத்தில் அது கன்வே பண்ணக்கூடியதான விஷயம் உண்மை இல்லைங்கிறது தீர்மானமாக தெரியும். விவகாரத்தாலே அதற்கு பாதகம் இருந்தால் அந்த வாக்கியம் உண்மையான பொருளை தாத்பர்யார்த்தத்தை சொல்லாது. அதற்கு மேல சந்நிதி ஆகாங்ஷா ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வாழ்க்கையமாக இருக்கணும். ஒரு மனிதன் சென்று போயின்னு இருக்கான்னு சொல்கிறோம், எ மேன் இஸ் கோயிங்னு 3 பதம் இருக்குது. ஒரு மனிதன் போயின்னு இருக்கான், எ மேன் இஸ் கோயிங்னு 2-3 பதங்கள் இருக்குது. இதுக்கு பதிலாக கவ், ஹார்ஸ், லயன் அப்படின்னு சொற்கள் 3 இருக்குது. சென்டென்ஸ்னால் என்னன்னா, எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சாதாரணமான ஒரு டெஃபினிஷன். அதே சமயத்தில் அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலாம். எ சென்டென்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் எ மீனிங். யூஸ்ஃபுல் மீனிங் இருக்கணும். அதில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னு மட்டும் சொல்லிட்டா கவ், ஹார்ஸ், லயன் அப்படின்னு இந்த 3 பதங்கள் ஒரு சென்டென்ஸ் ஆகிடும். ஆனால் அந்த சென்டென்ஸில் யாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஆக ஒரு வாக்கியம் ஒரு அர்த்தத்தை சொல்லணும்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பதங்கள் சேர்ந்து இருக்கணும். அது லோகத்தில் விவகார சித்தமான அர்த்தத்துக்கு விரோதம் இல்லாததாக இருக்கணும்.
அந்த பதங்கள் சேர்ந்தாப்புல சொல்லப்பட்டிருக்கணும்னு தர்க்க சாஸ்திரத்தில் சொல்கிறான். அதே மாதிரி இவா சொன்னால் ஒரு வாக்கியத்தோட தாற்பயம் அறியணும்னா பதங்களுடைய அர்த்தமும் அது எப்படி அன்வைக்கிறதுங்கிற ஞானங்கள்லாம் போடும். நீ பசுக்கள் பின்னே சுற்றி திரிஞ்சதால் ஒரு வாக்கியத்தோட உட்பொருளை தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் உனக்கு இல்லையான்னு கேட்கிறா. தாத்பர்யார்த்தம் கிரகிக்கவில்லையேன்னு பரிகாசம் பண்ணுறான்னு சொல்கிறா. பெற்றம் முனை மேய்த்துண்ணும் குலத்தில் இறந்து நீ குற்றேவடங்களை கொள்ளாமற் போகாது வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமலை அடியே போற்றும் பொருள் கேளாய். நாங்கள் சொல்லக்கூடிய பேச்சு, நாங்கள் பேசக்கூடிய பேச்சோட பொருள் உனக்கு தெரியவில்லையா? இப்போ நாங்கள் சொல்கிறோம் கேட்டுக்கோனாலாம் இந்த பாசுரத்தில் ஆரம்பத்தில். அதை சொல்லும்போது ஒரு நாங்கள் கேட்டதான அந்த பாவத்தை தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோங்கிறத நீ பார்த்துருக்கணும். ஆவாவென்றாரா என்று சொன்னால் பாருங்கோ, அதோட உட்பொருள் நாங்கள் எவ்வளவு ஆர்த்தியோடு வரோம், எவ்வளவு ஆசையோடு வருவோம், எவ்வளவு விசுவாசத்தோடு நீ கட்டாயம் தருவேங்கிற எண்ணத்தோடு வரோம். இத்தனையும் நீ பார்க்கணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாதான் எங்களுடைய உள்பாவம் உள்ள கிடக்க மனசில் இருக்கிற எண்ணம் புரியும். இப்போ நீ எதுக்காக திருப்பி கேட்குறேன்னு கேட்குறத பார்த்தா அதை நீ புரிஞ்சுக்கலன்னு தெரியுது. நாங்கள் அதை சொல்கிறோம் கேளு. சிற்றஞ்சிறுகாலே வந்து காலங்கிறதுனா டைம்னு அர்த்தம். காலேங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு காலத்திலேன்னு அர்த்தம். அந்த சம்ஸ்கிருத பதத்தை அப்படியே எடுத்தான் நாச்சியார். காலே அப்படின்ட்டு ஆண்டவன் சாய்ச்சான். சிறு காலையிலேன்னு அர்த்தம் இருக்கு. இந்த சிற்றம் சிறுகாலை, சிறுகாலைனாக்கா ஏர்லி மார்னிங், சிற்றம் சிறுகாலைனா ரொம்ப ஏர்லி மார்னிங்னு அர்த்தம் இருந்துச்சோ. அதை பெரியவா வியாக்கியானம் பண்ண அழகாக. ஏன் காலையில் வந்தோம், சிற்றஞ்சிறு காலையில் வந்தோன்னா, சிறுகாலையில் வந்தால் உன்னை பார்க்க முடியாது, காலையில் வந்தால் பார்க்க முடியாது, பகல் பொழுதில் வந்தால் பார்க்க முடியாது, சாயங்காலத்தில் வந்தால் பார்க்க முடியாது, முன் ராத்திரியில் வந்தால் பார்க்க முடியாது. அந்த ராத்திரி கழிந்து சிறுகாலைங்கிற ஏர்லி மார்னிங் வரத்துக்கு முன்னால் அந்த பொழுதில் வந்தால் தான் நள்ளிரவுலேயே கடைசி சமயம், கடைசி முகூர்த்தத்தில் கிளம்பி வந்தால் தான் உன்னை பார்க்க முடியும்னு முன் வீட்டு வாசலிலே படுகாடு கிடக்கிறோம் வந்து இங்கே காத்துட்டு நாங்கள் அப்படின்னாலாம் சிற்றஞ்சிறுகாலை வந்துங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னான். ரொம்ப அழகாக வியாக்கியானங்கள், அந்த பதங்கள் ரொம்ப நன்னா இருக்கும். இந்த சிறுகாலே வந்தால் என்ன ஆகும், காலையிலே வந்தால் என்ன ஆகுங்கிறத அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். சிற்றஞ்சிறுகாலே வந்துங்கிறதுக்கு சொல்லும்போது என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டால், காலையிலே வந்தால் என்ன ஆகணும், சிறுகாலையிலே வந்தால் அப்போ என்ன பண்ணுவானா, கண்ணன் போய் விடியற்கால வேலையில் தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிற சமயத்துக்கு போய் திருடுறதுக்கு காத்துட்டு இருப்பானா ஒரு இடத்துல. இவா வரதான் பார்த்துக்க மாட்டானா. காலையிலே வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா தோழர்களை கூட்டிப்பானான். அதுக்கப்புறம் பகல் பொழுதுல மாடு மேய்க்க போயிடுவானான். சாயங்காலத்தில் எல்லாரும் அவன் வர அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பானான். அவன் லட்சியம் இல்லாமல் போவானான். முன்ராத்திரி போனால் யமுனா நதியில் மணல் குன்னில் கோபிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவளோடு சேர்ந்து ஈவினிங் வாக் போகிறதுக்காக போயிடுவானாம். அர்த்தராத்திரினா அந்த சமயத்திலையும் அந்த கேடு முடியாதான் ராசக்கிரீடாதிகள். அந்த ராத்திரி நாங்கள் முழிச்சிருந்து பொழுது விடுவதற்கு முன்னே இன்னும் சிறுகாலையிலே, சிற்றஞ்சிறுகாலையிலேன்னு சிறுகாலை பொழுதுக்கும் முன்னமே வந்தோம்னு சொன்னான். அதை வியாக்கியானங்களில் அவ்வளவு அழகாக அனுபவிக்கிறா. ரொம்ப நன்னாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ரொம்ப வசதியாக சொல்கிறத. அதன் பிறகு வந்தோம், வந்தது மட்டும் இல்லை, உன்னை சேவிக்கிறோம், வரதே உனக்கு பெரிய விஷயம். பெருமாள் என்ன பண்ணுவானாம், பக்தர்கள் வரதை பார்த்துட்டு, ஆகா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேளே, நான் வந்து உங்களை அனுகிரகிக்க வேண்டியிருக்க நான் இருக்கும் இடம் நீங்கள் தேடி வந்தீடே அப்படின்னு சொல்வானாம்.
குகப்பெருமாளை பார்க்கறதுக்காக போகிற பெருமாள் வனவாசத்துக்கு போகச்சு கங்கா தீரத்தில் சாயங்காலம் தங்கிட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணிவிட்டு ராத்திரி ஒரு பொழுது தங்கிட்டு அதன் பிறகு மறுநாள் காலத்தால் பயணப்படணும். அங்கே போன உடனே அந்த சிங்கிவேரபுரம்ங்கிற ஒரு வேடுவ கிராமம், அந்த இடத்துல வேடுவர்களுக்கு தலைவனான குகப்பெருமாள் இருக்கான். குகப்பெருமாள்னு சொல்கிறது சம்பிரதாயத்தை ஸ்ரீ குகப்பெருமாள்னு சொல்வான். ஸ்ரீ குகப்பெருமாள் இருக்கிறங்க. அவர் என்ன பண்ணார், நிறையா மது, தேன், பழங்கள், இன்னும் அவருக்கு கிடைச்ச வஸ்துக்களெல்லாம் கொண்டு வந்து ராமனுக்கு சமர்ப்பித்து, ஆகா நீ இங்கே வந்தியேப்பா, பயம் பிரேஷ்யா பவான் பக்தா சாதிகின் கலபாமதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். நாங்கள் உனக்கு சேவகர்கள், உன்னாலே ஏவத்தகுந்தவர்கள். பிரேஷ்யகா அப்படின்னாக்க அனுப்பத்தகுந்தவர்கள், ஏவத்தகுந்தவர்கள், இந்த காரியம் செய் என்று ஆக்கையை பிறப்பிக்க தகுந்தவர்கள். என்னை கட்டளையிட்டு இன்னது செய்யு நீ சொல்லலாம். பவான் பக்தா, நீ எங்களுக்கு எஜமானன் சுவாமி, எங்களுக்கு ரக்ஷகன், ராஜா. சாதி, நீ என்னை நியமி. கிம் கரவாமதே, உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும் சொல்லுன்னா. பெருமாள் அவனை கொண்டாடுறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, வேற என்ன வேணும் எனக்கு? அர்ச்சிதாச்சைவ, இத்தனை கொண்டு வந்து உபகாரம் சமர்ப்பிக்கிறியே, அர்ச்சிதாக, அவ்வளவு நன்னா ரிசப்ஷன் பண்ணியிருக்க, ரொம்ப நன்னா என்னை ஆராதிச்சிருக்க. ராஜாவாக இருக்கிறவன் வந்தால் எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிச்ச. ஒரு அதிதி வீட்டுக்கு வந்தால், விருந்தாடி வந்தால் எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிச்சிருக்க. ஒரு நண்பன் வந்தால் எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிச்சிருக்க. ரொம்ப பிரியமான அதிதி ஒருத்தன் வீட்டுக்கு வந்தால் ஆராதிக்கிற மாதிரி ஆராதிச்சிருக்க. அதை சொன்ன அர்ச்சிதா செய்வ, எல்லாம் எங்களை திருப்தி பண்ணியிருக்கப்பா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ அர்ச்சனை பண்ணியிருக்கிற, நீ பண்ண வேண்டிய காரியத்தை நீ பண்ணிட்ட, உனக்கு சந்தோஷமாக இருந்ததான்னு கேட்டால் எனக்கும் சந்தோஷமாக இருந்ததுன்னு. அர்ச்சிதா செய்வ துவயா அர்ச்சிதாக பயம், உன்னாலே ஆராதிக்கப்பட்டோம்னா கிருஷ்ணாஸ்ட சந்தோஷம் வரும்படி ஆராதிக்கப்பட்டோம். அர்ச்சிதா செய்வ கிருஷ்ணாஸ்ட பவதா சம்ஸ்திதா பயம். அதுக்கு மேலே பத்யாம் அபிகமா செய்வ. அது மட்டும் இல்லை, இந்த ஆராதனைனா உன் வீட்டுக்கு வந்தாப்புதான் நீ பண்ணல, ஊரியல்ல வரும்போதே பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்று எங்களுக்கு உபகாரங்கள் அங்கே சமர்ப்பிக்க வேண்டியதை சமர்ப்பித்து, வீதிக்கு வந்த உடனே உபச்சாரங்கள் பண்ணி, உன்னுடைய இடத்துக்கு வந்தவுடனே செய்ய வேண்டிய உபச்சாரங்களை பண்ணின்னு சொல்லிட்டு பத்யாம் அபிகமா செய்வ. அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறா. அந்த மாதிரி பீஷ்ண சரணாகதினையும் வியாக்கியானம் பண்ணுறா. இந்த விபீஷண ஆழ்வான் சரணம்னு சொல்லி லங்கையில் கிளம்பச்சே சரணம்னு சொல்லியிருந்தா, இவர் சரணம்னு சொன்னால் கட்டாயம் காப்பாற்றணும். பகவானிடத்திலே எனக்கு அபயமளிக்க வேண்டும்னு ஒரு ஆபத்து குரல் கொடுத்தா உடனே இவர் ஓடி போய் காப்பாற்ற வேண்டும். கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தங்கிற சுவாமி தேசிகர். கஜேந்திர ஆழ்வான் பல வருஷங்கள், 1000ன்னு ஒரு கணக்கு சொல்றா, பல 1000 சொல்றா புராணங்கள்ல. யானைக்கு முதலைக்கு சண்டை. அத்தனை நாள் தன் பலத்தை நம்பி இழுத்துருக்க கரைக்கு யானை முதல ஜலத்தில் இழுக்கிறது. யானை ஜலத்தில் கால் தொஞ்சு போய் இதனுடைய பலம் குறையிறது, முதலைக்கு பலம் ஜாஸ்தியாகுது. முதலை இன்னும் வலுவாக இழுக்கிறது. இதுக்கு மேலே இழுக்க வலு இல்லாத நிலை. இனிமேக்கு நமக்கு வேற கதி கிடையாது. சுத்தீவர பார்த்தது ஆழ்வார் சாதிச்சார். மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலை. அந்த முதலை இருந்த இடத்துல சுத்தீவர பூம்பொழில் இருக்கு, பூத்து குடுங்கக்கூடிய மரம் செடி கொடிகள் இருக்கு. இப்போதான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தாமரை தெரிஞ்சுது, இழுத்துது,
நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆதிடலை நீக்காய்னு சொல்லித்து. நமஸ்தே ஆதி பீஜாயங்கிறார் பாகவதத்தில். காரணபூதனே நமஸ்காரம்னு தான் பாகவத ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும். பெருமாளுடைய பேர் இல்லாமல் ஆதி பீஜாயன்னு இருக்கும். மூலபூதனே காரணபூதனேன்னு இருக்கும். தேவர்கள்லாம் சதஸ் கூட்டினாலாம், உலகத்துக்கு காரணம் யாரு? எல்லாரும் யோஜனை பண்ணிட்டு இருக்கா, நீயா நீயா நீயான்னு. அவள் யோஜனை பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் தான் காரணமானத்தால் எம்பெருமான் தானே வந்து நின்னான்னா பூர்வாச்சாரியார். அவன் வேகமாக கிளம்பி வந்தான். எவ்வளவு வேகம் கட்ட ஒரு பதத்தில் சொல்கிறார் பட்டர் பகவத ஸ்வதாயை மகான் ஸ்லோகத்தில். அந்த எம்பெருமான் கஜேந்திரனை ரட்சிக்கிறதுக்கு வேகமாக வந்தானே, அந்த வேகத்துக்கு நமஸ்காரம்னு. பகவத் சம்பந்தம் பெற்றதெல்லாம் புசந்தது. பகவானுடைய வேகத்துக்கு நமஸ்காரம்னு, அவனுடைய அவசரத்துக்கு நமஸ்காரம்னு. வெங்கடாதிபதி அழகாக சொன்ன, பெருமாள் அங்கேருந்து கிளம்பச்சேன் ஸ்ரீபூமி இழைகளை லட்சியம் பண்ணாமல் திரும்பி பார்க்காம வந்தானாம். அந்த சமயத்தில் கருடன் வேகமாக வந்து கிட்டக்க வந்து நின்னாராம். அவர் வேகமாக போகிறார், அவர் முன்னால் ஓடிப்போய் நின்னதான் கருடன். பெருமாள் கருடன் மேலே ஏறிண்டானாம். பக்தர்களை காப்பாற்றணும்னா கருடன் வேகமாக வருவார். ஆனால் அந்த கருடன் வேகமாக வதச்சையும் பெருமாளுக்கு அந்த வேகம் புரளியாம். உடனே பெருமாள் என்ன பண்ணறான், இந்த கருடன் வேகத்தை விட அதிகமாக அவரை இழுத்துன்னு வந்து இங்கே குதிச்சலாம் பொய்கை கதைக்கு. வியாக்கியானங்களில் பகவத் விஷயத்தில் அனுபவிக்கிறா, அரைகுலைய தரைகுலைய ஓடி வந்தான்னா. அரைனா வஸ்திரம், வஸ்திரம் வந்தது தெரியாமல் வரான்னு அர்த்தம். பீதாம்பரம் அப்படி கழண்டு போச்சோம். அன்றைக்கி பீஷ்மர பிரதிகையை ரட்சணம் பண்ணுறதுக்கு தான் இறங்கி வந்தானே, அந்த மாதிரி. தலைகுலையனா சிக்க மேலே இருக்கிற குழுமி தலைமையில் கீழே உருண்டு விடுத்தோம், அதை கட்டிக்காமல் வந்தாங்க. அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்தான்ட்டு அதை வெங்கடாதிபதி அழகாக வர்ணிக்கிறார். மகிழ்ச்சிகளையே லட்சியம் பண்ணல, கருடனை இழுத்துன்னு வந்து நின்னான்னா. அவ்வளவு வேகமாக பெருமாளுக்கு கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு. அதைத்தான் சுவாமி தேசிய லட்சுமிதாஷ்டகத்தில் கஜேந்திர ரக்ஷாத்வரிதம் பவந்தம். அந்த மாதிரி லீலாலோடதமாம் ரமாமகளையன்னு நீலாமணாலோகையன்னு முஞ்சம் கிஞ்சமகி மகீஸ்வரமயம் மஞ்சம் கட்டாத்பச்சயன். ஆதிசேஷன் அதை பற்றி கவலையே பள்ளியம், கொடை இல்லாமே வந்தனர். அகீஸ்வரமயம் மஞ்சம் கட்டாத்பச்சயன் ஆகர்ஷன் திஜராஜமபி அதிஜவாத் ஆகத்த லோகாந்தராது கோப்தும் சோரி உதித்வரத்வர உதை கிராக கிரகாத்தம் கஜம்னு கஜேந்திர மோட்சத்தை, கஜேந்திர லட்சணத்துக்காக பெருமாள் வந்த வேகத்தை வெங்கடாதிபதி அனுபவிச்சார். பெருமாள் சொல்லலாம் விபீஷ்ணாழ்வான் இடத்துல, நீ அக்கறையில இருந்து சரணம்னு சொல்லியிருந்தா நாம் அங்கே வந்து காப்பாற்றணும், நல்ல வேலையா இங்கேயே வந்து சொல்லியிருக்க பாருன்னு சொல்லிட்டு சுக்ரீவனை பார்த்து சொல்லலாம். நாம் அக்கறையிலே இவன் சொல்லியிருந்தால் அக்கறை வேண்டி இவனை ரட்சிக்க வேண்டி இருக்க, இத்தரையிலே வந்து அபயம் பிரார்த்தனை பண்ணானே, இவனை ரட்சிக்காம இருக்கலாமா? விபீஷ்ணோ ராவணனோ யாரா இருந்தாலும் அழிச்சிருப்பான்னு சுக்ரீவன். அதனால என்ன சொல்றா அப்படின்னா, வந்து அப்படின்னு சொன்னான் ஆச்சியார். உன்னை தேடி வந்திருக்கோம்ப்பா. எப்படி குகப்பெருமாளிடத்திலே காலாலே சில அடி வந்து என்னை எதிர்கொண்டாயே ஸ்நேக சந்தர்சனேனச்ச, இவ்வாறெல்லாம் உன் பிரியத்தை என்கிட்ட காமிச்சியடா. சிக்ஷை பண்ணு, என்னை என்ன வேணும்னு கேளுன்னு சொல்லிய, இதை விட எனக்கு என்ன வேணும்? பாவகிராகி ஜனார்தனகா, நம் உள்ளீட பார்ப்பான். நம்ம உள்ள என்ன எண்ணம் இருக்குன்னு பெருமாள் பார்ப்பான். அதில் பக்தி இருந்தால் அதையே ஸ்வீகரிச்சுடுவானாம். பேரெழுந்துராண்டவன் சிஷ்யாள்கிட்ட கேட்டாச்சான், பெருமாள் எப்படா சக்கரை பொங்கலை ஸ்வீகரிக்கிறார் தெரியுமாடா அப்படின்னு கேட்டாச்சான். உடனே பக்கத்தில் இருந்தவா சொல்கிறாளாம், நம்ம கிட்டக்க போய் வந்து அமுது செய்யிச்சேன் திரை சேர்த்த உடனே ஸ்வீகரிக்கிறதுனாலாம். சரியா சொல்லுடா அப்படின்னு சாதிச்சலாம். உடனே சொன்னாலாம், திருவாராதனத்தில் போஜ்யாசனம் சமர்ப்பிக்கணும், அப்புறம் அதை சமர்ப்பித்து அதை கண்ணை சுத்தி பண்ணணும், அதுக்கு வைஷ்ணவீகரணமாக தீர்த்தத்தை புரோக்கிச்சு சம்ஸ்காரம் பண்ணணும்,
அந்த முத்திரையை காமிச்சுட்டு பெருமாள் கையில் கொண்டு போய் வாயில் சமர்ப்பிக்கச்சே சாப்பிட்றேன்னறான். அதெல்லாம் இல்லைடா, ஜாபிதா போடச்சே பெருமாள் ஸ்வீகரிக்கிறது தான். அந்த காலத்தில் லிஸ்ட்டு போடுறத ஜாபிதாம்பா. அது உருதா இங்கிலீஷாக தெரியாது எனக்கு. ஜாப்தான்னு ஒரு வேர்டு. ஜாப்தானா அதுக்கு லிஸ்ட்டு போடச்சே சமர்ப்பிக்கிறதுனால. அது எப்படி அப்படின்னு கேட்டால், பாவகிராகி ஜனார்தனகம். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், வசந்த திரவியங்களை கொண்டு ஒரு திருவாராதனம் பண்ணணும், வசந்த திரவியங்களை கொண்டு ஒரு தலிகை சமர்ப்பிக்கணும்னா அப்பவே பெருமாள் ஸ்வீகரிச்சுடுவதால். அப்பவே ஆகா இவன் நல்ல பக்தன், இவன் பண்ணி சமர்ப்பிக்கிற சக்கர பொங்கல் எனக்கு இப்போ மனசுக்கு வந்துடுத்து ஸ்வீகரிச்சுட்டேன் என்பதாம் பெருமாள். அதுக்காக சரின்னு வாயால் சொல்லிட்டு லிஸ்ட்டை போட்டு விட்டுறக்கூடாது. அது நம்ம பட்சம் இல்லை. பெருமாள் அவ்வளவு நம்முடைய நாம் சமர்ப்பிக்கிற சக்கர பொங்கலை எவ்வளவு ஆசையோடு ஸ்வீகரிக்கிறாங்கிறதுக்காக இதை சொல்லுது. அப்போ தெரிந்துரானவன் சொல்லியாகும். இந்த சமர்ப்பிக்கணும்னா பெருமாளுக்கு தானே இந்த அரிசி வாங்கினா போடும்னு வைதிகால் சொல்கிறது. ஏன்னோ அவள் அதுக்கு போனீங்களே புண்ணியாஜனத்தில் நல்லா அரிசி தந்தாளா பொங்கலாமான்னு. ஏன் சுவாமி, புண்ணியாஜனத்தில் ரேஷன் அரிசியை தானே சுவாமி தருவா. இந்த காலத்தில் அரிசி இருக்கிற விலையில் நல்ல அரிசி வாங்கி அதுக்காது தள்ளுபடியாக இருக்கா அப்படின்னு கேட்பாளாம். ஒரு சந்நிதியில் ஜனங்கள் முடிஞ்சதை சமர்ப்பிக்கட்டும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோன்னு சொல்லிட்டு பிடி அரிசி திட்டத்தில் வர சமர்ப்பிங்கோனா, பிடி அரிசி திட்டம் அவனே ரேஷன் அரிசி சாப்பிட்றானா எதை சமர்ப்பிப்பான்? அவன் அதே அரிசி சமர்ப்பிக்கிறான். அது 10-15 பேர் சமர்ப்பித்தா என்ன ஆகும்? நாம் சாப்பிடச்சே நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சந்நிதியில் அவர் அர்ச்சகர் எங்கள் ஆற்றுக்கு வந்தார். எங்கள் ஆற்றுல இன்றைக்கி ஆற்றுல எல்லோரும் ஊருக்கு போகிறா, உங்கள் ஆற்ற சாப்பிட்றேன்னார். சரி சுவாமின்னு சொல்லிவிட்டு நான் உபச்சாரம் பண்ண உடனே அவர்கிட்ட, சுவாமி பகவத் பிரசாதம் எனக்கு பெரிய பாக்கியம், தேவர் கொண்டு வந்து இருக்கிற பட்டசாதத்தை எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு நாங்கள் எங்கள் ஆற்றுல பண்ணியிருக்கிற சாதத்தை நீர் சாப்பிடுவோன்னு. நிச்சயமாக பேஷா சாப்பிட்றேன்ட்டு அவர் முதல்ல பட்டசாதம் சாப்பிட்றேன்னார். நான் சொன்ன உடனே சரி சந்தோஷம் சுவாமி, நீர் இவ்வளோ வாசப்பதி, நான் அதை சாப்பிட்றேன்ட்டார். அவர் கிளம்பி சாப்பிட்டு போனப்பறம் நான் பட்டசாதத்தை எடுத்து சாப்பிட்டேன். இப்போ தோணித்து, இவர் எப்படிடா சாப்பிட்ற நித்தியம், இவர் வேலையை விட்டு ஓடாமல் இருக்கிறேன்னு ஒன்று தோணித்து. ஏன்னா அவள் அந்த திட்டங்கள் நிறையா வரக்கூடியதை வச்சுன்னு பண்ணுறா, நிர்வாகம் பண்ணுறா. அப்போ இந்த மாதிரி அரிசி வந்தால் அவள் என்ன தூக்கியாக போட முடியும்? அரிசினா தூக்கி போடக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் லக்ஷ்மியோட அம்சம் எல்லாம் அது எதாக இருந்தாலும் நாம் லோக ரீதியில் வயஸ்தி தாழ்ச்சி பண்ணுறோமே தவிர அதை வச்சுட்டு கஞ்சி போட்டு சாப்பிட்றவா இருக்கானோ ஏழைகள், ஒன்றுமே வழி இல்லாதவா அதை வச்சு 5 கிலோ கொடுத்தானா அந்த 5 கிலோவை 30 நாளைக்கு வச்சுட்டு சாப்பிட்றவா இருக்கா சுவாமி. நம்ம ஜனங்கள் நாம் கொஞ்சம் அதை சாப்பிட்டு பழக்கப்படுத்தாமே இருக்கோமே தவிர அந்த மாதிரி ஜனங்கள் இருக்கா. அதனால் அது வீண் கிடையாது, அது இருக்கிறது நல்லது, கவர்மெண்ட் கொடுக்கறது நல்லது, நமக்கு சேர்ந்தது நம்ம பாக்கியம்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி பாவகிராகி ஜனார்தனம் தேரவந்தரானவன் சாய்த்தாகும். வசந்த வஸ்து இருக்கிறதுக்குள்ள வசந்த அரிசியை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும்னு. அந்த காலங்களில் கிராமங்களில் இந்த தை பொங்கல் சங்கராந்தி வருது. சம்பா பயிர் அப்படின்னா ஆடியில் விதைச்சா கார்த்திகை கடைசியில் மார்கழியில் அறுவடை பண்ணிடுவான். குருவ சாகுபடி பண்ணிட்டு சம்பா அப்படின்னாக்கா தை மாத கடைசியில் ஆகும். எப்போ ஆனாலும் கதிர் வந்த உடனே முதல்ல ஒரு கதிர் கட்ட பெருமாளுக்குன்னு வச்சு தாளடிக்குன்னு அந்த நெல்லை இழுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய காரியத்தும் போதே இவ்வளவு கட்டி ஒரு பிடிச்சபடி எடுத்து கட்டி வைப்பாளாம் பெருமாள் சந்நிதிக்கிட்டு. அதை அப்படியே கொண்டு போய் தானியமாகவே அந்த பயிரை மொத்தத்தையும் கொண்டு போய் கீழே மட்டும் அறுத்திருப்பான். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சசியத்தை அப்படியே கொண்டு போய் பெருமாள் சந்நிதியில் ஊர் கோயில் தான் தருவான். அதே மாதிரி அரிசி நெல் வந்த அப்புறம் நெல்லில் கொஞ்சம் எடுத்து வைப்பான், ஏதாவது ஒரு மரக்காடாவது எடுத்து வைப்பான், சௌரியப்பட்டவா இல்லைன்னா ஒரு படி எடுத்து வைப்பான், அதுவும் இல்லைன்னா ஒரு பிடி. இங்கே அபாபாளுக்கு வரதை பொறுத்து. சில பேருக்கு ரொம்ப குறைச்ச பூமி இருக்கும், அவனுக்கு மொத்தமே ஒரு 2-3 மூட்டை தான் வரும். அவன் சாமானியனாக இருப்பான், வேறு அதிக வருமானம் இருக்காது. அவன் உடனே ஒரு மரக்காடை எடுத்து வச்சா அவன் என்ன பண்ண முடியும்? அவன் ஒரு பிடியாவது எடுத்து வைப்பான் பெருமாளுக்கு. அதாக இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது இல்லை. எது சமர்ப்பித்தாலும் பாபகிராகி ஜனார்தனகா பெருமாள் திருவுள்ளத்தோட தான் ஏற்றுக்கினா தேர்ந்தெடுறானவன் சாய்ச்சாகும். லிஸ்ட்டு போட்டு ஒசந்த அரிசி, ஒசந்த வெல்லம், ஒசந்ததான நெய் இவைகளை கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பித்தா அதுவே போதும்.
நீ கொஞ்சம் சமர்ப்பித்தாலும் போரும், அதுவே போரும். பதார்த்தம் பக்குவமாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சீகரிக்கச்சே நன்னா இருக்கும். நல்ல பெருமாள் கோயில் புளியோதனைன்னா அந்த புளியோதனையில் சாப்பிடும்போது அது நாக்கில் கரையிற மாதிரி இருக்கும். புளியோதனைனா வித விதையாக இருக்கணுங்கிறதுக்காக அரிசியாக இருக்கக்கூடாது. அது சாப்பிட்றதுக்கு கரையிற மாதிரி இருக்கணும். பல்லில்லாத வாழ்வு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி புளியோதனை உண்டானா உண்டு. அது சாப்பிடச்சா அவாவா அனுபவிக்கணும். அது சாப்பிடச்சே கரையிற மாதிரி இருக்கணும். அந்த அரிசியில் ஒவ்வொரு உள் மாவோட அம்சத்துலேயும் புளி உப்பு பட்டுக்கணும். அது எப்போனா பழைய புளியோதனையில நல்லா இருக்கும். இன்னைக்கு புளியோதனை ராத்திரி நாலாபசார் நரசிம்மர் சன்னிதியில் விநியோகம் வாங்கி யாருக்கும் தெரியாமல் வச்சுருந்து மறுநாள் காத்தால சாப்பிடணும். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாதீங்க, மற்ற நாளில் சாப்பிட்டா பெருமாள் பிரசாதம் தோஷம் இல்லை. பழமை காந்திகளாக இருக்கிறவா சாப்பிட முடியாது. நம்போல்வால் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கலாம். பறவை காந்திகளுக்கு சில பாக்கியம் கிடையாது, நமக்கு அந்த பாக்கியம் உண்டு. நமக்கு சில பாக்கியம் கிடையாது, அவளுக்கு அந்த பாக்கியம் உண்டு. முழுக்க உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாலனை பண்ணச்சே உடம்புல வர தெம்பு நாம் உபவாசமே இருக்கிறதுல அனுபவிக்க முடியாது. பறவை காந்திகள் ஏகாதசி விரதம் இருக்கா, அவள் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கலாம். லோகோ பின்ன ருச்சிக்கு லோகோ பின்ன பாக்கியவந்தா. உலகம் முழுக்க பாக்கியம் ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தருக்கு இருக்கிறது இல்லையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாக்கியம். அவர்களுக்கு பாக்கியம் வேலை, நமக்கு பாக்கியம் வேலை. அதை சொன்னானீங்க நாச்சியார். பத்யாம் அதிகமாக செய்வேன்னு குகப்பெருமாளிடத்தில் சொன்னியே ராமாவதாரத்தில். இவ்வளோ தூரம் நடந்து வந்தே நான் உபச்சாரம் பண்ணேன்னு கொண்டாடினியே, நாங்கள் வந்திருக்கோம், எங்களை கொண்டாட வேண்டாமான்னெல்லாம் சிற்றஞ்சிருக்காளே வந்தது மட்டும் இல்லை, உன்னை சேவித்து நான் சேவிக்கிறோம்டா. நீ உடனே என்னை கொண்டாடி ஆ என்று ஆராய்ந்தருள். ஆழ்வார் திருவேங்கடமுடையான இடத்துல பிரார்த்திக்கிறார். உலகமுண்ட பெருவாயா உழப்பிற்கு ஈர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியே நாருயிலே திரளம் உலகுக்காய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானே குடதல்லடியேன் முடபாதம் கூடுமாறு கூறாயே கூறாய் நீராய் நிறனாய் கொடுவல்லசுரர் குளமெல்லாம் சீராதிரியும் திருநேமி வளவா தெய்வக்கோமானே சேதார் சுனைத்தாமரை செந்தி வளரும் திருவேங்கடவா திருவேங்கடத்தானே ஆறாண்டிலடியேன் முன் அடிசேர் மன்னம் அருளாயே வண்ணவருள்கள் அடிமேக மன்னாம் ஆய ஒமானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியை தென்னடருவி மணிவன் முத்தரைக்கும் திருவேங்கடத்தானே அன்னதே உன் அடிசேர அடிசேர்க்க ஆவாவென்னாயே. பூவார்கடல்கள் அறிவினேன் பொருந்துமாறு புலராயேன்னு திருவேங்கடமுட்டியான்ட்ட வரிசையாக ஒரு லிஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணுறதாழ்வா. நான் எப்படி ஒன்று அடையணும், ஒரு உபாயத்தை சொல்லுவேன். உபாயத்தை சொல்வது மட்டும் இல்லை, அந்த உபாயத்தை நான் அனுஷ்டிக்கும்படியாக பண்ணேன். நான் அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக உன் திருவடிகளை நாடி வதச்சேன். திருவடிகள் அண்ணண்ட திருப்பிக்காத, பின்பக்கம் பார்க்காத, பொருந்துமாறு புலராயே. நீ நான் வந்து சேரும்படியாக நீ எங்களை எதிர்நோக்கி எனக்கு அபிமுகனாக இருக்க வேண்டும். என்னை நோக்கி என்னை அனுகிரகிக்க அபிமுகனாக நீ இருக்க வேண்டும். உன்னிடத்திலே உபாயத்தை அனுஷ்டிக்க நான் அபிமுகனாக இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னா நான் பலத்தை சமர்ப்பிக்கணும், நீ பலத்தை ஸ்வீகரிக்க வேணும். ஒரு வலு, ஒரு பெரிய லக்கேஜ், அதை ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். கூலி தூக்குறவாள்லாம் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் ஒரு மூட்டையை கொண்டு போய் லாரியில் ஏற்றும் போது பார்க்கலாம். இவா கொடுப்பா, அவள் வாங்கி அங்கே சமர்ப்பிப்பா. இவா ஒரு இடத்துல இந்த எடுத்துவா, அவன் முதுக காமிப்பான், மேலே ஏற்றுவா, அவன் பிடிச்சிப்பான். எப்படி ஒருத்தன் விட்டானானா போச்சு இல்லையா? ஒருத்தன் விட்டானானா போச்சு. பெரிய ஃபேக்ட்ரிஸில் வரிசையாக செயினில் போயிட்டுருக்கும். ஒவ்வொரு மிஷின் ஒவ்வொன்றா பண்ணும். ஒரு சின்ன டைமிங், மைன்யூட் ஆஃப் செகண்ட், நாட் எ மைன்யூட் செகண்ட், மைன்யூட் ஆஃப் செகண்ட். அந்த மாதிரி ஒரு மைக்ரோ செகண்டில் ஒன்று மாதிரி எடுத்துனா அது வேஸ்ட்டு இல்லையா? வரிசையாக 1000, 500, 1000 ப்ராடக்ட் பண்ணுறாலோ ஒன்று தப்பித்து தான் மொத்தமும் தப்பு. அதை எவ்வளவு ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்மாவை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், நீ அதை ஸ்வீகரிக்கிற. நான் அபிமுகனாக இருக்கேன், நீ திரும்பி இருந்தேனாக்க I will be the loser, not nicer only, you are also a loser. சர்வலோக சரண்யன், நீ 1000 பொன் உங்ககிட்ட கிடைச்சிருக்கு, எடுத்துன்னு போற, அதில் ஒரு பொன் எங்கேயோ விழுந்துடுறது. தங்கம் காசு சுவாமி 1000 காசு அடுக்கி வச்சான், போகச்சே எங்கேயோ ஒன்று கண்டு விழுந்துடுச்சு. 999 இருக்குது. ஆஹா, ஓகே,
ஒன்று தானே போச்சு. யாருக்கோ தனக்கு போட்டுன்னு யாராவது ஒத்த விடுவானோ? மணிவர இவ சௌரேகேடிச்சோபி ஜீவகான ரகசியத்திலே சாதத்தில் அவன் மார்புல பெரிய ரத்தம் சாத்தின்னு இருக்கான், கௌஸ்துப ரத்தம். அந்த கௌஸ்துப ரத்தம் எப்பேற்பட்டதுங்கிறத சொல்ற. எங்க ஆச்சாரியார் ஸ்ரீசூக்திகள் ஒசந்ததுன்னு சொல்லணும்னு தேசிகனுக்கு எண்ணம். எங்கள் குலபதிகள், எங்கள் ஆச்சாரியர்கள் இவை முதலாம், இவையெல்லாம் உயர்ந்தவை என்று இசைந்தனல் வார்த்தைகள் நாம் இசைந்தோமே. எங்கள் குலபதிகள் இவை மேடாமென்றே எண்ணிய நல்வார்த்தைகள். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு கோட் பண்ணி காமிச்சிருக்க ஆச்சாரியார் பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியார் நம்மாழ்வார் பாசுரத்தில் காண்பிச்சிருக்கார். அந்த வார்த்தைகள் நாம் செய்கின்றோம், அதெல்லாம் உசந்ததுன்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். பிரதான சதகம்னு 100 வார்த்தை சாதித்தார். அது எவ்வளவு உசந்ததுங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும். அது எல்லாம் வைஷ்ணவமாக இருக்கணும், விஷ்ணு சம்பந்தமாக இருக்கணும். அதற்காக சொன்ன ஆறுகளில் கங்கை சிறந்ததுன்னு சொல்கிறா. ஏன் தெரியுமா? பொங்கு புனல் ஆறுகளில் புவளமெல்லாம் பொன்கழலால் அளந்த வந்தன் தாளால் வந்த கங்கை எனும் நதி போல. கங்கை ஏன் வசத்தி? பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தாலே வசத்தி. கடல்களேயில் கமலை திறந்து அவன் உகந்த கடலே போல. சமுத்திரங்கள் எது வசத்தி? அத்திகளில் எது வசத்தி? அத்தினா கடல், சமுத்திரம். க்ஷீராத்தி வசத்தி. ஏன்? லக்ஷ்மி அவதாரம் பண்ணான், கமலை பிறந்தாள், அவன் உகந்தான். கமலை பிறந்து இவன் பிறந்த இடம்னு அவன் உகந்தான், அங்கேயே வாசம் பண்ணான் யுகாவதாரத்தில். அந்த கடலே போல கடல்களில் அது வசதி. சங்குதனில் அவனேந்தும் சங்கே போல, சங்குகளை அவன் ஏந்தின சங்கு. அதே மாதிரி எங்கள் ஆச்சாரியார் பெருமா திருவடி சம்பந்தம் பெற்றவா வசதி. இதுலேயே இன்னொரு இடத்துல பிரதான சதகத்தில் சொல்கிறார், மணிகளில் அவன் அணிந்த கௌத்துவத்தின் சீர்மை கோவா. ரத்னங்களில் எது வசத்தினா பெருமாள் சாத்தியில் இருக்கிற கௌஸ்துபம் வசதி. இந்த ஆத்மாவை சொல்லச்சேன் பூர்வாச்சாரியார் சொல்கிறா, தேசிகன் சாதிக்கிறார், மணிவர இவ சௌரேகே நித்தியகிருத்யோபி ஜீவகா. உயர்ந்த கௌஸ்துப ரத்னம் போலே எம்பெருமானுக்கு போக்கியமாய் இருக்கக்கூடியவன் ஜீவாத்மா. அது தேவதத்த சரீரத்தில் இருந்தாலும் சரி, யஜ்யதத்த சரீரத்தில் இருந்தாலும் சரி, நரசிம்ம சரீரத்தில் இருந்தாலும் தான் பெருமாளை சொல்லணும். நரசிம்மாச்சார், ராகவாச்சார், நரசிம்ம ராகவாச்சார், கிருஷ்ணமாச்சார், கோவிந்தாச்சார், யார் சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கும் அந்த பேர் கிடையாது. சரீர விசிஷ்டனான ஆத்மாவுக்கு தான் அந்த பேர், இல்லையா சுவாமி? மற்றபடி ஆத்மாங்கிறத தனிப்படுத்தி பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி. மிக உயர்ந்தது எம்பெருமானுடைய கௌஸ்துவ ரத்னம் போல எம்பெருமானுக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடிய ஜீவாத்மா. எம்பெருமானே திருவேங்கடமுடையானே, நீ எங்கள் மக்கள் அபிமுகனாக இல்லாமல் திரும்பி இருந்தா, the loss is not only for myself but it is your loss, or the loss is yours. 1000 ரத்தம் வச்சுக்கிறவன்ட்ட ஒரு ரத்தம் குறைஞ்ச மாதிரியா? ஒரு இதெல்லாம் உன்னோட சொத்தியா? சொத்துல ஒரு பங்கை எழுதி தந்துருவேன் என்னத்தருக்கு கேட்குறது ஆழ்வார். பொருந்துமாறு புனராயே, நான் உன் திருவடிகளில் விதைச்சேன், என் தலை உன் திருவடியில் படணும், அந்த மாதிரி நீ நிற்கணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அழகாக சாய்க்கிறது ஆழ்வார். பத்யாம் அபிகமனா செய்வ ராவன் சொல்றார், தனது நடந்து வந்தேனே என்ன பிரியம். நாச்சியார் ஞாபகப்படுத்துகிறாளாம், வந்து உன்னை சேவித்தோம், குகப்பெருமாளுக்கு சொன்னியே எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமானாலும். அது மட்டும் இல்லை, வந்தோம் சேவித்தோம், அதுக்கு மேலே ஒன்று பண்ணணும். உன்னையே போற்றி நிற்கிறோம், உன் அடிகளையே போற்றி நிற்கிறோம், உன் தாமரை அடிகளையே போற்றி நிற்கிறோம், உன் பொற்றாமரை அடிகளையே போற்றி நிற்கிறோம். சொந்தம் போன்று உயர்ந்தது, தாமரை போல் நிறமும் மனமும் உள்ளது.
உன்னுடைய அடிகள். அதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக? பொருள் கேளாய். அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது என்ன காரணத்துக்காக, எந்த காரியத்துக்காக, என்ன பிரயோஜனத்துக்காக கேள் அப்படின்னு சொன்னான் நாச்சியா. திருக்குழந்தாண்டவன் சாய்ச்சாகும் சில இடங்கள்ல கேள்வியிலேயே பதில் இருக்கும், சொல்ற வார்த்தையிலேயே பதில் இருக்கும். கே தாரபோஷண ரதாகான்னு ஒரு சித்திர ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில் 2-3 கேள்வி இருக்கும், கேள்வியிலேயே பதில் அடங்கி இருக்கும். கே தாரபோஷண ரதாக. அந்த காலத்தில் விவசாயம் தான் எல்லாருக்கும் கதி. சரிதானா? அந்த நாடுகளாக இருந்தாலும் பிராமணாளாக இருந்தாலும் நிலம் இருக்கும், தான் நேரம் உழமாட்டா, மற்றவனை உழ வச்சு தாங்கள் சாகுபடி பண்ணுவா. அதனால தான் அவளுக்கு வீட்டில் ரட்சணம் நடக்கும். பொண்டாட்டியை காப்பாற்றக்கூடியவன், பாஜையை ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. கே தார பத்னியோட போஷணம், காப்பாற்றுறது, ரட்சணம் பண்ணுறது, ரத்தாக வேடிக்காதால் ஈடுபட்டவா. அதுக்கு பதில் என்னன்னா கேதார போஷண ரத்தாக. யார் விவசாயம் பண்ணி நன்னா சம்பாதிக்க முடியுமோ அவன் பொண்டாட்டியும் வச்சு காப்பாற்ற முடியும்னு அர்த்தம். கே தாரபோஷண ரத்தாக, கேதார போஷண ரத்தாக. சிற்றஞ்சிறுகாடே வந்து உந்தன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேள். உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள். எதுக்காக இதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பிரயோஜனம்னு கேட்டியே. உன் பொற்றாமரை அடியே, அதுக்கு பலன் நாங்கள் ஆசைப்படுறது உன்னுடைய திருவடிகளேன்னு அர்த்தம். அந்த வார்த்தையிலேயே அதுக்கு பதில் இருக்குன்னு ஆண்டவன் சாய்ச்சா. இதானா உனக்கு தெரியல? பெற்றம்மே துண்ணும் குளத்தில் விளந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. பெற்றம்னாக்கா கறவை மாடு, கண்ணுக்குட்டிகள். பெற்றம்னாக்கா கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். பெற்றம் மேய்த்து கண்ணுக்குட்டிகளை மாடு மேய்ச்சி உண்ணும் குளம் ஆயர் குளம். அதை ஓட்டின்னு போகணும், திருப்பி கொண்டு வரணும், அதை ரட்சிக்கணும். அதை கிடைக்கிற பால், தயிர், நெய் எல்லாத்தையும் விற்றுத்தான் பழைச்சி ஜீவனை நடத்தணும். அதை கொடுத்து தானியத்தை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடணும். அவ்வாறு சாப்பிட்டு ஜீவிக்கக்கூடிய குலத்திலே பிறந்ததாலே குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. நான் சொல்கிற பாவத்தை தெரிஞ்சுட்டு எனக்கு கைங்கரியத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்க, இவ்வாறு இருக்கக்கூடிய நீ குற்றேவல் என்ற அருகிலே இருந்து செய்ய வேண்டிய கைங்கரியத்தை, அதற்காக எங்களை, ஆயர் பெண்களாகிய எங்களை கொள்ளாமல் போகாது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. எங்களை நீ அங்கீகரிச்சாத்தான் நாங்கள் போவோம் இந்த இடத்த விட்டு. அங்கீகரிக்கலைன்னா போக மாட்டோம். நீ எங்களை ஏற்றுண்டே ஆகணும் அப்படின்னு சொன்னான். இன்னும் அவனுக்கு மனசில் படலை. தரேன்னு சொன்னேனம்மா, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இந்த பதை நீ சொன்னியே, அதை மட்டும் வாங்கிட்டு போக மாட்டோம். எங்கள் அபிப்பிராயத்தை கேளு. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் நாங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எற்றைக்கும், அது அழகாக எற்றைக்குங்கிற பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் என்றார். எற்றைக்கும் இத்தியாதி. எற்றைக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலையும்னு அர்த்தம். இந்த சம்சாரத்தில் இருந்தாலும் சரி, வைகுண்டத்துக்கு போனாலும் சரி, எற்றைக்கும். இந்த சம்சாரத்திலேயே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், சம்சாரத்திலேயே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகோ. உன் பக்கத்திலேயே இருப்போம். உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றவருக்கு ஆட்செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அந்த பதைங்கிறதோட அர்த்தத்தை சொன்னாள். இதற்கு தடையாக இருக்கக்கூடியது மற்றைய விஷய காமங்கள், வேறு ஆசைகள்,
வேறு பிரயோஜனங்களை நாடுதல், அதை நீயே மாற்றி உன் விஷயத்திலே ஆசை ஏற்படுமாறு செய்ய வேணும். மற்றை நம் காமங்களை உன் விஷயத்திலே ஆகும்படி நீ மாற்றியருள வேணும். மற்றை நம் காமங்கள் மாற்றுன்னு சொன்னான். இந்த குற்றேவல்ங்கிறதுக்கு ரொம்ப அழகா பெரியவா வியாக்கியானம் பண்றான். அந்த குற்றேவல்ங்கச்சா ஏவல் அப்படின்னா ஏவிக்கொள்ளும் காரியம். ஏவுதல்னாக்க பெருமாள் இளைய பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சார். அங்கே போயாச்சு சித்திரக்கூடத்துக்கு, தண்டகமலத்துக்கு. அங்கே போன உடனே பெருமாள் கூட்டி இளைய பெருமாளிடத்தில் சொல்கிறார், ஒரே மலைப்பிரதேசண்டா, ஒரு பர்ணசாலை நிர்மாணம் பண்ணணும். மேடு பள்ளமாக இருந்தால் சரிப்படுத்தணும். ஒரே சமமாக பண்ணி அந்த இடத்துல தான் வாசம் பண்ண முடியும். அதனால ரொம்ப மேடு பள்ளம் இருந்தால் ஒன்றும் சரி பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணு, இந்த மலைகளுக்கு நடுவுடைய சில இடங்களில் சமதரையாக இருக்க வேணும். ஸ்தல ராமண்யகம், ஸ்தலம்னா தலம் இல்லையா, இந்த ஃப்ளோர்னு அர்த்தம். அதானே சுவாமி, எந்த இடத்துல மலையிலேயே நடுவில் அந்த தரையானது சரியாக இருக்கோ, சமதரையாக இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நாம் உட்காரணும், படுக்கணும், சமைக்கணும், எல்லாத்துக்கும் சேர்த்து சமமான தரை எங்கே சௌரியமாக ஆப்படுறதோ ஸ்தலராமண்யகம். அதே மாதிரி தீர்த்தம் பக்கத்தில் இருக்கணும். திருக்கோளந்தாண்டம யாத்திரை, பாத யாத்திரை போச்சு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் ஒரு இடத்துல தங்கணும். எல்லா இடத்துலையும் சௌரியமாக இடங்கள் கிடைக்காது. சில இடங்களில் சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவா அப்படின்னா, ஆனால் 30 கிலோமீட்டர் அடுத்த ஊர், நடுவில் 15 கிலோமீட்டர் தங்கித்தான் ஆகணும்னா அந்த ஊரில் வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்குது பாரு. நமக்கு தங்கத்துக்கு ஒரு இடம் வாட்டர் சோர்ஸ்னால் அதுக்கு இதுக்கு எத்தனை டிஸ்டன்ஸ்? ஏதோ ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும்னாக்க, அப்போல்லாம் 1/2 கிலோமீட்டர்னால் சட்டுன்னு தீர்த்தத்தை வண்டியில் எடுத்துன்னு வர மாட்டான். ரொம்ப நிர்பந்தனா தான் எடுத்துன்னு வருவாள். அதுக்கு கீழே உபச்சாரம் பண்ணணும் வண்டிக்கு, இல்லையா சுவாமி? பாத்திரத்தை வைக்கக்கூடியதாக அதை பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணி எடுத்துன்னு வரணும். அது சிரமம். இல்லைன்னா கையாலேயே தீர்த்தம் எடுத்துன்னு வரணும். கைங்கறி வராளுக்கு கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சௌரியத்தை பார்ப்பான். வேறு வழி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் எடுத்துன்னு வர்றது. அங்கே போயிட்டு அங்கேயே தீர்த்தம் மாடிட்டோம், அங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு தரிகைக்கு ஆராதனத்துக்கு மட்டும் வேண்டிய அளவு தீர்த்தத்தை எடுத்துன்னு அதற்கான சௌகரியங்களை பார்ப்பான். அதே மாதிரி ராமன் சொல்கிற லக்ஷ்மணன்ட்ட ஆசிரம மடம் மாதிரி இருந்தால் ஒரு 10 பேர் 5 பேர் பால் கொடு தோண்டி கொடுப்பெல்லாம். இங்கே நீ மட்டும் இருக்க, நான் சீதை, நீ வேலை செய்கிறவன் மொத்தமும் நீ. இவா 2 பேரும் வேலை செய்ய மாட்டான். வைதேகி ரமசே கச்சிது ரமமான வனேத்திரேகானா 3 பேரும் சத்தோடமாக இருந்தான்னா வால்மீகி. ஒருத்தன் கேள்வி கேட்டான் ஆச்சாரியாள்கிட்ட, அது என்ன சுவாமி 3 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்கிறீ? அண்ணாவும் பண்ணியும் சந்தோஷமாக இருந்தானா தெரியாது. அவன் அம்மாவிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. அதாவது இவனுக்கு என்ன சந்தோஷம்? இவன் தீர்த்தம் எடுத்துட்டு வரணும், பாத்திரம் சுத்தி பண்ணணும், மரபுரி எல்லாம் நினச்சி உலர போடணும், எல்லா கைங்கரியமும் செய்யணும். கைங்கரியங்கிறது எவ்வளவு கஷ்டம் சுவாமி. சேவா துக்ககேத்துவும் சேவாத்வான்னு சுவாமி தேசிகன் அனுமானம் சாதிக்கிற நியாய சித்தாந்தத்தில். சேவை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சேவா துக்ககேத்துவும் என்னன்னா, நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கைங்கரியம் பண்ணாலும் உலகத்துக்கு திருப்தி இருக்காதுங்க. பத்ருகரி சொல்கிறார். சரிதானா? சேவாதர்ம பரமககனோ யோகினாமபி அகம்யகானார் பத்ருகரி. சேவை பண்ணுறதுன்னு ஒரு காரியம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. பெரிய யோகிகள் கூட அதில் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறவன் பேசாமையே இருந்தா, ஏண்டா நீ ஊமையாம்பா மௌனான் மூக்கா. சரி, கேட்டதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லிட்டு ஏதாவது பேசிகிட்டே இருந்தா, இவன் ரொம்ப வாயாடியாக இருக்காண்டாம்பா, இல்லை எப்போ பார்த்தாலும் உடனின்னு இருக்காம்பா. பிரவச்சனபடுகு வாச்சகோ ஜல்பகோவா. வாச்சகாகனா வாயாடி, ஜல்பகாகனா உளரணும்.
அதுதானா மௌனான்மூக பிரவச்சனப்பட்டொரு வாசகோ ஜத்மகோவா தூரத்தோப்பி அப்ரகல்பகா ரொம்ப நெருங்கி வந்தா அனாவசியமாக கிட்டக்க வராம்பா, தூரக்க ஒதுங்கினானா பொறுப்பில்லாமல் இருக்காம்போ, பொறுமையாக இருந்தானா ரொம்ப பயந்தாங்குடியா இருக்காண்டா காந்தியா பீரு. சரி பொறுமை இல்லாமல் ஏதாவது சொன்னானா பிராயசோ நாபிஜாதகா, இவன் சரியான வேலைக்காரனே இல்லைடா, தண்டன் தாண்டுவா. இதெல்லாம் சொல்லிட்டு அவன் எப்படி இருந்தாலும் அவனை தோஷம் சொல்லுவான்னு சொல்லிட்டு சேவாதர்ம பரமகனோ யோகினாம் அப்பியகம்யகான். கேள்வி கேட்டா சேவை பண்ணுறது இன்னொருத்தனுக்கு ஏமல் செய்யறது ரொம்ப கஷ்டமான காரியம், இது எப்படி லக்ஷ்மணனுக்கு போக்கியமாக இருந்ததுன்னு கேட்டான். ரமமானா வனேத்ரேகான்னு வால்மீகி சொன்னாரே இப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொன்ன ஆச்சாரியார் என்ன அர்த்தம்னா, லக்ஷ்மணன் எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே பொருந்தான். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னான், கைங்கரியங்கிற ஐஸ்வர்யத்தை மிக கொண்டவன்கிறதுக்காகவே பிறந்தவன் லக்ஷ்மணன். அதை தெரிஞ்சுட்டு தான் முக்காலமும் உணர்ந்த தபஸ்வியான வசிஷ்டர் பிரம்மரிஷி லக்ஷ்மணன் அவருக்கு பேர் வச்சார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, கைங்கரிய ஸ்ரீக்கு சிறந்தவனாக இருக்க போகிறான். இவனுக்கு சோறு நீர் அன்னம், சோறு நீர் வெற்றிலை எல்லாம் பகவத் கைங்கரியம். ஆழ்வா சாதித்த மாதிரி உண்ணும் சோறு பதுகுனி தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்கிற ரீதியில் தாரக போடக போக்கியங்கள் பெருமாள் மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யறதே இவனுக்கு ஜீவிகை. அந்த கைங்கரியம்ங்கிறது இல்லை அப்படின்னா இவன் ரொம்ப வருத்தப்படுவான். கைங்கரியம் இல்லைன்னா வருத்தம், சரிதானா? அதனாலே கைங்கரியத்தை முழுக்க அனுபவிச்சத்தாலே ரமமானா வனேத்ரேகான்னு சொல். ஏன்னா பிறந்ததுலேருந்து லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் போட்டிக்கு நிறைய ஆள் இருக்கு. எங்க அயோத்தியில், இங்கே யாரும் கிடையாது. ராமன் யாரை கூப்பிடணும் அப்படின்னா அயோத்தியிலனா காலிங் பெல் அடிக்கிறது, வாட்ச்மேன் கதவை தர சொல்லுவார். திருவயோத்தியில் காலிங் பெல் உண்டா கேட்காதீங்கோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன். வாசக்கதவை தட்டானா யார்தான் அங்கே காவலுக்கு இருக்கிற கதவை தரடா அப்படின்பார். இங்கே யாராவது பத்மசாலவாதம்லேருந்து சுவாமின்னு அப்படின்னா லக்ஷ்மணா கதவை திறம்ப. அவளுக்கு வந்தவாளுக்கு அர்க்கிய தீர்த்தம் வந்தீங்களும் லக்ஷ்மணா அர்க்கியம், லக்ஷ்மணா பாத்தியம், லக்ஷ்மணா ஆச்சமணியம், லக்ஷ்மணா ஆசனம், லக்ஷ்மணா அவளுக்கு இன்னும் ஏதாவது பழம் கிழங்குதான். அவள் இடத்த உட்கார்ற இடம் முன்னால் சுத்தி பண்ணித்தா, பக்கத்தில் தீர்த்தத்தவை கையலம்ப தீர்த்தந்தா, அவளுக்கு வெத்தலை பாக்கு சமர்ப்பி, இத்தனையும் பண்ணுறவன் யாரு? லக்ஷ்மணன். அதனாலே ரமமானா வனேத்ரேயகா. அவள் ரெண்டு பேரும் கைங்கரிய பிரதிசம்பந்திகளாக லக்ஷ்மணன் மிகச்சிறந்த கைங்கரியம் பண்ணுறவன். மற்றவன் தான் வந்து கொடுத்த உடனே அதில் உரைக்கும், இவன் சரியாக கொடுக்குறியே. அந்த சுவாமிக்கு தீர்த்தத்தை கொடுக்கச்சேன் கைக்கு தீர்த்தமே சேர்க்காம தந்துவிட்டாரு. அவருக்கு கை அப்படி தொடச்சுட்டு வாங்கிட்டாரு. என்ன சுவாமி ஆச்சாரத்தில் ஒன்று பெரியவா சிலவே சொல்வான். பவுண்டிபுரம் சுவாமி இன்னைக்கு சாதிச்சார், கையை தொடச்சுண்டா பாதகம் இல்லைன்னு எல்லாத்துக்குமே கையை தொடச்சுக்கிறான், தீர்த்தத்தை தொடர்றதுக்கு பயப்படுறான்னு சுவாமி பொதுவாக ஜனங்களை சொன்ன. பிராமணன் கையில் அக்னி இருக்குன்னு ஒரு சாஸ்திரம், வேதாத்தியனம் பண்ணுறவா கையில் பிராமணான்னு. அதனால என்ன சாஸ்திரத்தை சொன்னான்னா, சட்டுன்னு தீர்த்தம் இல்லாத இடத்துல ஒரு சுத்திக்கு கையை அப்படி தொடச்சுட்டா சுத்தின்னு ஒன்று. இப்போ வைதிகாடாக இருக்கிறவா சமயங்கள் அதை பண்ணுவா. அதை பார்த்துட்டு கையை தொடச்சுட்டா சுத்தினாக்க சரி, எல்லாத்துக்குமே கையை தொடச்சுன்னு பண்ணிடலாமா அப்படின்னா கூடாதுங்கிறதுக்காக பெரியவா சொல்லு. அவசியமான சமயத்தில் அதை பண்ணலாம். கதி இல்லாத போது ஒருத்தன் போகிறான், எங்கேயோ சந்நிதிக்கு போகிறான், பாசத்தில் கை கால் தான் சோதிச்சுருந்தான், ஆச்சமணம் பண்ணால் கையை சோதிச்சுன்னு வந்தான். வழியில் எங்கேயோ கை பட்டுடுத்து சுத்தி பண்ணிக்க முடியலை. அவன் 10 படி 20 படி இறங்கி திருமலை மாதிரி இடத்துல மலையில் ஏறி ஒரு கோயிலில் சேவிக்க போகிறான்.
அங்கே உள்ளுக்குள்ளே திடீர்னு கையில் ஏதோ அழுக்கு இருக்கிறதா சந்தேகம், இல்லைன்னா ஏதோ அசுத்தி பட்டதா சந்தேகம், எதையோ தொட்டுட்டோமோன்னு சந்தேகம். சுவாமி தீர்த்தம் எடுக்கிற பட்ட ரொம்ப தெரிஞ்சவாளாக இருந்தால் சுவாமி கைக்கு தீர்த்தம் வேணுமா, கை சோதிச்சுக்க தீர்த்தம் கொடுத்துட்டு தீர்த்தத்தை எடுப்பா அவளுக்கு. இவ்வளவு தெரியாதவர் யாராக இருந்தாலும் கையை சோதிச்சுட்டு வருவா, வாங்கிப்பான்னு பட்டருக்கு அது பழக்கம். பட்டர் தீர்த்தம் எடுத்தோடனே இவன் என்ன பண்ணுறது? சில சமயம் அந்த மாதிரி இடங்கள்ல பட்டருக்கே பெருமாள் தீர்த்தம் மட்டும்தான் இருக்கும். அவர் தீர்த்தம் சாப்பிட்னாலும் அதே ஒரு டம்ளரை கொடுத்து சாப்பிடணும். பெருமாளுக்கு தீர்த்தமாக இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல அவர் கைக்கு தீர்த்தம் எங்கே போகாது, அவர் அதை கேட்டு இருக்க முடியாது. அப்போ சட்டுன்னு கையை தேய்ச்சுட்டு தீர்த்தம் வாங்கிக்கலாம். சுவாமி உபன்யாசகர் சொன்னார், எங்கேயா இருந்தாலும் கையை தொடச்சுட்டா எது வேணாம் பண்ணலாம்னு எடுத்துக்கக்கூடாதுன்னு பெரியவாளுடைய ஒரு சாஸ்திரம். இப்போ லக்ஷ்மணன் கைங்கரியத்தில் என்ன பூர்த்தினா வலுவிதா அடிமை. மற்றமானா பண்ணாச்சே சட்டுன்னு பார்த்துட்டு ஏதோ தோஷம் இருந்தாலும் பாதகம் இல்லைன்னு செஞ்சுடுவா. லக்ஷ்மணன் அதை பண்ண மாட்டார். விதுரர் ஆசனம் போடச்சே சுத்தமாக இருக்கிற ஆசனத்தை கூட முன்னையும் பின்னையும் பார்த்துட்டு எதுவும் இல்லையான்னு ஏதாவது அதில் இருக்க போதே. ஸ்கூல்லலாம் புதுசாக வாத்தியார் வந்தால் ஏதோ பண்ணுவான்னு ஒரு வழக்கு உண்டு. சேரில் உண்டூசியை வைக்கிறது. புதுசாக வாத்தியார் வேலைக்கு போகிறவன் ஒரு அனுபவப்பட்டு அப்புறம் ஜாகிரதையாக இருப்பான். இப்போ தான் கவர்மெண்ட்டில் சட்டம் கொண்டு வந்துட்டா வாத்தியார் உட்காரக்கூடாது. ப்ரைவேட் ஸ்கூல்னால் நிச்சயமாக சேரே போட மாட்டான். இவன் பையன் தலைமையில் தான் போய் உட்காரணும், வேறு வழி கிடையாது. அவங்க கொஞ்சம் இடம் தந்தால் தான் பெஞ்சிலேயே ஓரமாக உட்காரணும். ப்ரைவேட் ஸ்கூலில் அதுக்கும் இடம் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே பெஞ்சு ஃபுல்லாக இருக்கும், பசங்களே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருப்பான். இல்லையா சுவாமி? அந்த மாதிரி லக்ஷ்மணன் பண்ணுற உபச்சாரத்தில் அந்த தோஷம் வராது. வழுவிதா அடிமை செய்வரவர். அப்போ ராமனுக்கு இதெல்லாத்தையும் பரீட்சிக்க வேண்டியதில்லை. ஒரு பெரிய பாஸ், அவன் யாரையோ கெஸ்டாக கூப்பிடுறான், வேலைக்காரன் எல்லாம் செய்கிறான். ஆனால் அந்த பாஸ் ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டியிருக்கும். அப்பப்போ கேட்டுப்பான், டேய் சரியா வச்சியதா? ஒரு பார்வை பார்ப்பான். உடனே அந்த சர்வெண்ட்டு சொல்லுவான், சார் சரியா பண்ணியிருக்கேன் சார்பான். இந்த பார்வையிலேயே அவனுடைய கமாண்ட் இருக்கும். லக்ஷ்மணன் வனவாசத்தின் போது அவன் பண்ணுற கைங்கரியத்தில் ராமன் தீர்த்தத்தை கொடுத்து விட்டானா அதை பார்த்துட்டு சாப்பிட வேண்டியது கிடையாது. ஏன்னா இவர் தொண்டையில் மாட்டிக்கக்கூடியது எதுவும் அதில் இருக்காது. என்ன சுவாமி? வடுவிதா அடிமை. அதை சொன்னது வால்மீகி. ரமமானா வனேத்ரேயா. இவன் கைங்கரியத்தில் அவ 2 பேரும் சந்தோஷமா இருக்கா. அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல இவனும் சந்தோஷமா இருக்கான். ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? மனசுல நன்னா பண்ணான்கிற எண்ணம். அது இவ 3 பேருக்கும் இருக்கு. நாம் சந்தோஷமா இருக்கோங்கிற எண்ணம் 3 பேருக்கும் இருக்கு. ரமமானா வனேத்ரேயான்னு சொன்ன. அதுதான் குற்றேவல். ஏவல்னா ஏவிக்கொள்ளும் காரியம். குருனா பக்கத்தில் இருந்து செய்யக்கூடிய காரியம். வியாக்கியானம் பண்ண அழகா. வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியமாச்சான் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பதமும் அழகு. குரு ஏவல். ஏவல் ஏவிக்கொள்ளும் காரியம். குரு ஏவல் அணுகின இடத்திலே செய்யக்கூடிய காரியம். ஆக குற்றேவல்ங்கிறதுக்கு வியாக்கியானம் என்ன? அணுகின விருத்தியும் ஏவின விருத்தியும் ஆக வேணும்ன. அததான் ஆழ்வார் சாதிச்சார். உடனாய் மண்ணி வழுவிதா அடிமை. உடனாய் மண்ணுதல் குருங்கிற பதத்தில் வருது. வழுவிதா அடிமைங்கிறது ஏவிக்கொள்ளும் காரியம்ங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ரீதியிலே வழுனா குறைவில்லாததுன்னு அர்த்தம். இந்த அடிமைங்கிறதுலையே ஏவிக்கொள்ளும் காரியங்கிறது அடிமைக்கே அர்த்தம். அவன் சொல்லதை செய்பவன் தான் அடிமை. குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாதுன்னா அதுக்கு சிரமத்தை எடுத்தா பதகால சுவாமி கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவலாவதுன்னு ஒரு விஷயம் சாதிக்கிறார். பதகால சுவாமியும் ரங்கநாத சுவாமியும் குற்றேவங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றான். குற்றேவல் அப்படின்னா அதை சொன்னால்
பெற்றம்மே துண்ணும் குளத்தில் பிறந்த நீ அறியாயோ அப்படின்னு சொல்லி அவரும் சாஸ்திரம் நியமிக்கும்படி கை கொள்வது குற்றேவல், சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே செய்வது குற்றேவல்னு சாதிச்சார். அதற்கடுத்தாப்பட ரங்கநாத சுவாமி குற்றேவல்ங்கிறதுக்கு சொல்லும்போது அழகாக சாதிக்கிறார். எதது கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவல் ஆவது அப்படின்ட்டு அதை சொல்லும்போது குற்றேவல்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லச்சேன். இன்னதுன்னா கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவல் அது என்னங்கிறத சொல்லும்போது அறை திருத்துவது, பொன்பட்டில் பிடிப்பது, அதாவது பெருமாளும் பிராட்டியும் இருக்கச்சே அவ உமிழ்ந்தால் இருக்க பொன்பட்டில் பிடிப்பது. குலசேகர ஆழ்வார் சொல்றார், பொன்பட்டில் பிடிக்கும் புகழுடையேன் ஆவேனே எம்பெருமான் பொன்மளமேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொல்லிட்டு குற்றேவலுங்கிறதுக்கு அந்த மாதிரி அணுகிரவர்த்தியும் ஏமினவர்த்தியும்ங்கிறார். சுருள் மடிப்பது, அரைக்காய் சமர்ப்பிப்பது, பார்க்க வெத்தலையில் வச்சு அதை ஒரு சுருள் சுற்றி தரது வழக்கம் இல்லையா சுவாமி? கல்யாணம் ஆன அன்னைக்கு அந்த பொண்ணை கூட்டு வெத்தலை கொடுக்க சொல்லுவாள், சுருள் மடித்து அதை ஒரு பாந்தமாக அந்த வெத்தலையில் ஆகாத நிலையத்தில் சுவாமி சாதிக்கிறார். வெற்றிலை முன் தின்னாதே தின்னும் பார்க்கும், வெற்றிலையின் அடி நுனியும் நடுவில் ஈர்க்கும், வெற்றிலையும் பாக்குமுடன் கூட்டி தின்னும் வைக்கும், ஆச்சிரமத்தார்க்கும் வெற்றிலையும் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெத்தலை எப்படி போட்டுக்கணுங்கிறத ஒரு இடத்துல சாதிக்கிறார் சுவாமி. வெத்தலையை போட்டுக்காமல் பார்க்க போட்டுக்க கூடாதுங்கிறார், அது தோஷங்கிறார். வெற்றிலை முன் தின்னாதே தின்னும் பார்க்கும். அந்த வெத்தலையில் அடி நுனி நடுவில் இருக்கும் கூடாது. திருக்குழந்தாண்டவர் ஒரு இதை விஸ்தாரப்படுத்தியாச்சு. சொல்லும்போது சொல்லியாச்சு, வெத்தலையில் கீழே கிழினும் காம்பை கிழினும் அடியும் நுனியும், நடுவில் இருக்கும்னா அதை வெத்தலையை அப்படி நரம்பு மேலே மடிச்சுட்டு அதை அப்படி கிழிச்சா அந்த நரம்பு வந்துடும். அதை தவிர வெத்தலையோட ஓரங்கள் கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். அப்போ அந்த வெத்தலை ஒரு மாதிரி ஒரு விதத்தில் பார்த்தா ஆற்றின்னு வச்சுக்கோங்களேன், செமி ஆற்றினது, முழுக்க ஆற்றின்னு இல்லை, கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். அதுக்கு மேலே அந்தந்த தேசங்களுக்கு விளையிற வெத்தலையை பொறுத்தது. அப்போ அதை எப்படி எடுக்க முடியும், அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஓரத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம். ஆண்டவன் அதை ஒரு வெத்தலையை கொண்டு வர சொல்லி அதை பண்ணி காமிச்சாச்சு. நடுவில் நரம்பை மடித்து மேலே கீழே கிள்ளிட்டும் நரம்பை கிள்ளிட்டும் அதை ஒரு மாதிரி மடிக்கணும். அந்த ரெண்டாக மடித்ததை இன்னொரு விதமாக மடிச்சுட்டு அந்த ஓரத்தை மட்டும் கிள்றது எப்படின்னு காமிச்சாச்சு. வெற்றிலையின் அடிநுணுவும் நடுவில் இருக்கும்னு சாதிக்கிறார். ஆக சுருள் மடிப்பதுன்னா அந்த வெத்தலை தரு. கோஷ்டிகளில் தரைச்சா அது அப்படியே தருவாள். ஆழ்வார் திருநகரியில் ஆழ்வார் மோட்சத்தன்னைக்கு ஆழ்வார் மோட்சம் இன்னைக்குன்னு போட்டிருப்பா. உற்சவம் நாளை காத்தால் தான் ஆகும். ஸ்ரீரங்கத்துலேயும் ஆழ்வார் மோட்சம் மறுநா காத்தால் தான் ஆகும். காத்தால தீர்த்தா மாட்டிட்டு 4:30 மணிக்கு போனால் 5:30 மணிக்கு ஆழ்வார் மோட்சமாகி துளசி எல்லாம் விநியோகம் கோஷ்டி எல்லாம் ஆகும். அப்புறம் பெருமாள் உள்ளே எடுவேன். ஆழ்வார் திருநகரியில் ஆழ்வார் மோட்சமாகி எல்லாரையும் சேவிக்க விட்டு தலையை சாத்தி விடுறா. ஒரு ஆழ்வார் மோட்சத்துக்கு போயிருந்தேன். ராத்திரி படுத்துட்டு விடிய காத்து ஒரு தரம் போய் சேவித்தேன். 10 மணி 10 சேவா காலமே ஆரம்பிக்கிற ஏதோ உபச்சாரம் சமர்ப்பிச்சுட்டே இருந்தால் ஏதோ திருமஞ்சனத்துக்கு எத்தனை மணிக்கு ஆகும்னு கேட்டேன். காத்தால 4 மணி 4:30 மணிக்கு ஆகும்னா 5 மணிக்குள்ளே முடியும் வந்துருங்கோன்னா. நான் ஆசிரமத்தில் போனேன். அன்றைக்கி ஏதோ அலைஞ்சுட்டு ஒரே அசதியாக இருந்தது. படுத்துந்துட்டு எழுந்து பார்த்தா மணி 5:10. கிடுகிடுன்னு தீர்த்தா மாட்டிட்டு ஓடினேன். பார்த்தா தலை சேர்த்துட்டான். திருமஞ்சனம் முடிஞ்சு தீர்த்த கோட்டியாகி 5:30 5:40 தலையை சேர்த்துட்டான்.
ஆழ்வார் திருமஞ்சனம் முடிஞ்சு ஆழ்வார் மோட்சமாய் அதையதே அன்றைக்கி விண்ணப்பம் பண்ணணும். பாசுரம் கோஷ்டிக்காரா விண்ணப்பம் பண்ண மாட்டான். அதையதே சூழ்வீசும் மணிமுகில், அதுக்கப்புறம் ஆழ்வாரை கொண்டு போய் அங்கே சேர்க்கறது, அதுக்கப்புறம் துளசியாட மூடிட்டு முனிய நான்முகனே திரசேத்த சமயத்தில் விண்ணப்பம் பண்ணுறது, ஆழ்வார பிரசாதிக்கு எல்லாம் ஆயிடுத்து. திரை சேர்த்ததுக்காக உள்ளே போக முடியலை. அடாடா, ஆழ்வார்த்து நகரி வந்தும் ஆழ்வார்த்து நகரி போனது புண்ணிய பலன், போய் ஆழ்வார் மோட்சம் சேவிக்காதது அது ஒரு பிரபல பாவம் இல்லையா அப்படின்னு நினச்சிருந்தேன். சரியா ஆழ்வார் மோட்சம் அப்புறமா ஆழ்வார் எழுதின உடனே சேவிச்சுட்டு எத்தனை மணிக்கு கோஷ்டினோம் 10:30 மணிக்கு மேலே வாங்கிட்டான். அது வரைக்கும் ஆழ்வாருக்கு ரெஸ்ட்டு, அத்தியாபகருக்கும் ரெஸ்ட்டு. ஏன்னா ராத்திரி முழுக்க உட்காந்துருக்கா சுவாமியாவா. அடுத்தது 3 மணி நேரம் காரியம் இருக்கா வாளுக்கு. தரிகை சமர்ப்பிக்கணும், கோஷ்டி பண்ணணும். கோஷ்டி மட்டும் 1.25 மணி நேரம் ஆகும். ஏன் அப்படின்னா பாசுரங்கள் விண்ணப்பம் பண்ணி சாத்துமராயி கோஷ்டியில் சரி ஆழ்வார்னா புரியோதரை, முதல்ல புரியோதரை வரும்னு நினச்சா முதல்ல என்ன பண்ணால் ஒரு வெத்தலை பாக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வெத்தலையில் பாக்கு வச்சு சுற்றி கட்டி கையில் தரான். கோஷ்டியில் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் தரான். 2000 பேர் இருந்தால் 2000 பேருக்கும் ஒருத்தர் வெத்தலை கொண்டு வந்து தர ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கடுத்தது சாத்துப்படி சந்தனம் தர. சரி, நாம் புரியோதரை தான் முக்கிய உத்தேசம் நமக்கு. பார்த்தா அதை காணும். அதுக்கப்புறம் பார்த்தா உடனே சொன்னால் ஆளுக்கு ஒரு 2 ரூபா 5 ரூபா தட்சிணையத்தில் ஒரு 2-3 பேர் யாருக்கும் விட்டு போகக்கூடாது. வெவ்வேறு பக்கங்களை எடுத்து அதை தந்தான். சரி, அடுத்தது வரும் பார்த்தா ஆழ்வாருடைய துளசி பிரசாதம் தந்தான். துளசி பிரசாதம் பண்ண அது முடிஞ்சதேன்னு நினச்சா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரசாதமாக வந்தது, புளியோதரையும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. 10:30க்கு போனால் 1:30 மணிக்கோ 1:45 மணிக்கோ தான் வெளில வந்தோம். அன்றைக்கி மத்தியானம் திருப்பி ஆழ்வார் புறப்பாடு, பெருமாள் புறப்பாடு. அன்றைக்கி திருப்பி ஒரு ஆழ்வார் மோட்சம்னு இது கிடையாது. 10 மட்டும் அத்தியாவகால் விண்ணப்பம் பண்ணுவாளாம். அன்றைக்கி ராத்திரி அந்த மண்டபத்திலேயே உற்சவம். மறுநாள் காத்தால் தான் ஆழ்வார் உள்ளவதத்துக்கு நடபாவாளை போட்டு புஷ்பத்தாலேயே கீழே முழுக்க அலங்கரிச்சிருந்தான். புஷ்பத்திலேயே வழியிலையும் கீழையும் புஷ்பங்கள்லாம் சேர்த்து ஆழ்வார் அதில் ஏழை பண்ணி சந்நிதிக்கு ஏழை பண்ணுறா. அன்றைக்கி ஆழ்வார் மோட்சம்னு போட்டிருக்கிற நாள்னு 3ஆம் நாள் தான் ஆழ்வார் உள்ளே எழுறார். அப்போ தான் அந்த ஆச்சாரியால் பாஷ்யக்காரர் தேசிகன் எல்லாரும் அந்தந்த சந்நிதிகளுக்கு எழுறா. அது வரைக்கும் 20 நாள் அங்கேயே இருக்கான். அந்த மாதிரி ஆழ்வார் நகரி உற்சவம் எதுக்குன்னா சுருள் மடித்தல். கோஷ்டி மொத்தத்துக்கும் சுருள் மடித்து தரா, வெத்தலைக்குள்ளே பார்க்க வச்சு விடாமல். இது சில பேருக்கு சீவல் தான், பார்க்க இருக்கிற வரைக்கும் சமைச்சிட்டோம். அப்போ தான் சீவலும் தரா. சீவல் அதுக்குள்ளே வச்சு நன்னா கட்டியிருக்கா. நன்னா அப்படி பட்டுன்னு போட்டுக்கிற மாதிரி கட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்க. எதற்கு சொல்கிறேன்னா அந்த சுருள் மடிப்பது பெருமாளுக்கு செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம். அது மட்டும் இல்லை, வஸ்திரத்தை சுத்தம் பண்ணுறது ஒரு கைங்கரியம். இதெல்லாம் கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவலாவதுன்னா இந்த அணுகின விருத்திங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறா. திரைக்குள்ளே செய்யும் விருத்தி வேணும். திரைக்குள்ளே செய்யறதுன்னா என்ன அர்த்தமா, பெருமாள் புறப்பாடாது அதை எல்லாரும் சேவிச்சுருக்கா. பெருமாள் உள்ளே ஏறிட்டார், திரை சேர்க்கிறா. திரை சேர்த்த உடனே சுவாமி எல்லாரும் வெளியில் போய் நின்றுங்கோங்கதான். 2 பேர் உள்ளுக்குள்ளே போகிறான். நீ ஏண்டா போகிற, நான் உள்ள கைங்கறி ஏண்டாங்கிறான். அந்த விருத்தி வேணுமா வாழ்க்கை. திரைக்குள்ளே செய்யும் விருத்தி அணுகின விருத்தினா வியாக்கியானங்கள். அது கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவலாவதுன்னு ரொம்ப அழகாக வியாக்கியானங்கள் அனுபவிக்கிறாங்கிறது நான் சொல்லணும். பதக்கால சுவாமி வியாக்கியானத்தை அனுபவிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், அந்தரங்கமாய் ஏவிக்கொள்ளுவது குற்றேவல். ஏவிக்கொள்ளுவது ஏவல், அந்தரங்கமாய் செய்வது குற்றேவல். அந்தரங்கமாய் ஏவிக்கொள்ளுவது குற்றேவல் அது என்ன? அதுதான் கூரை வளைப்பது. கூரைனாக்க பீதாம்பரம், வஸ்திரங்கள், அதை வளைப்பதுன்னா என்ன, மடித்து வைக்கிறதுன்னு அர்த்தம். கூரை வளைப்பது, படுக்கை படுப்பது, சயனத்தை விரித்து வைக்கிறது.
பள்ளிக்கொள்ளில் அடிகொட்டுவது நாச்சியாரே ஆசைப்படுறான். பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிடம் கொள்ளுமாகில் நீ கூடி கூடலேது. பள்ளி கொள்ளில் அடிகொட்டுவதுன்னா திருவடியை பிடிச்சு விடுறதுன்னு. பாத சம்பாகனம் பண்ணுவது அடிகொட்டுவதுங்கிறதும் அதே அர்த்தம். திருவடி கைங்கரியம், பாதசம்பாகனம் பண்ணுவது, சாமரம் வீசுவது, ஆளவட்டம் பரிமாறுவது, அடைக்காயேற்றுவது, சுருள் மடிப்பது, அத்தை திருப்பபலத்தில் வைப்பது. வெத்தலை பாக்கம் அடித்து பெருமாள் பிராட்டி திருப்பபலத்தில் வைக்கணுமா, வாயில் அதை சமர்ப்பிக்கணுமா. திருமகள் மண்மகள் ஆய்மகளோடு கலந்து பரிமாறி பெயர்த்து அசைந்த போது பெயர்வை ஆற்றுவது, கவரி வீசுவது, திருப்பவளம் மாற்றம் புண்பட்டில் பிடிப்பது, படிநீர் பரிமாறுவது, புண்பட்ட இடமெல்லாம் முளைகள் விடாதீர என்னபடியே எதிர்கொண்டு அணைப்பது, இது முதலானவையெல்லாம் குற்றேவலாக அறியாய். குற்றேவல்னா என்னம்மா உங்களுக்கு வேணும்னு கேட்டதான். இதெல்லாம் குற்றேவல், இது எங்களுக்கு தரணும்னு சொன்னான்னு பரகால சுவாமியோட அனுபவம். கோவிந்தருக்கு செய்யும் குற்றேவலாவதுன்னு அனுபவிக்கிறார். இது மாதிரி அழிகமணவாள பெருமாள் நாயனாரும் நிறைய அழகாக அனுபவிக்கிறார். இவைகளை அவர் முன்னாலே அனுபவிச்சிருக்கார். இப்போ அப்புறம் இங்கே இந்த சம்பிரதாயத்தில் எழுதியிருக்கார். இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னா குற்றேவடங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் என்று ஆண் கோவிந்தா இற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு தோவையாவோம் உனக்கேனா